பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா! நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா! தேவன் நம்ம கூடயே இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போது ஈசாக்கினோட வாழ்க்கையில் நாம் இந்த வசனங்கள், இந்த வார்த்தை எப்படி அவனோட வாழ்க்கையில் நிறைவேறுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். சற்று தியானம் பண்ணலாம். ஈசாக்கு ஆபிரகாமுடைய குமாரன். ஆபிரகாம் மரித்த பிறகு தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. அப்போ பஞ்சம் வந்தோடனே ஈசாக்கு என்ன பண்ணுறான், பெலிஸ்தியரோட தேசத்துக்கு போகிறான். அங்கே போய் தன் மனைவினோட இருந்து அங்கே ஒரு இடத்துல தங்கி இருந்து அங்கே விதைக்கிறான். அந்த பஞ்ச நேரத்தில் ஈசாக்கு விதைத்ததை 100 மடங்கு கர்த்தர் பெருக செய்கிறார். இப்போது அதை கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஜெபத்தில் கூட பேசுவாங்க, ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு பலன் கொடுத்தீர், அதுபோல் எங்களையும் ஆசீர்வதியுன்ட்டு. அப்போ 100 மடங்கு பலன் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, அவரோட ஆடு மாடு செல்வங்கள்லாம் அளவில்லாமல் பெருகின. அப்போது அங்கே இருந்த ராஜா, எப்பா நீ எங்களை விட நீ ஐஸ்வர்யன் ஆயிட்ட, நீ இந்த இடத்துல இனிமேல் இருக்காத, நீ போ அப்படின்னு அவனை விரட்டுறான். அப்போது ஈசாக்கு மாட்டேன்னு சொல்லலை. நான் பிழைக்க வந்தேனே, நான் இவ்வளோலாம் நான் இப்போ இது பண்ணி வச்சுருக்கேனே, என்னை இப்போ போக சொல்கிறேன்னு அவன் சொல்லலை. அது மட்டும் இல்லை, இவனை விரட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்பா தோண்டின துறவுகளெல்லாம் மண்ணை போட்டு மூடி வைக்கிறாங்க பொறாமையில். இவனுக்கு 100 மடங்கு விளைஞ்சிருச்சே, இவனுக்கு இவ்வளோ ஐஸ்வர்யன் ஆயிட்டானே அப்படின்ட்டு. அப்போது நீ போ அப்படின்னு சொன்னோடனே ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, வர்றார், கேரார்ன்ற ஒரு இடத்துக்கு வர்றார். அந்த இடத்துல அவர் அந்த அப்பா தூத்து போட்ட இடம், அப்பாவோட வேலைக்காரவங்கெல்லாம் தோண்டின துறவை இவங்க மூடி போட்டாங்கல்ல, அதை மறுபடியுமே அவங்க எல்லாத்தையும் தோண்டி, எவ்வளோ பொறுமை இருக்குது பாருங்கள், எல்லாவற்றையும் தோண்டி அப்பா வச்ச பேரை திருப்பி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்கிறார். பேர் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கீழே போய் அந்த கேராருக்கு பள்ளத்தாக்கில் போய் ஒரு நீரூற்றை தோன்றாங்க. ஏன்னா இதை தூத்து போட்டாங்க, என்னதான் இருந்தாலும் மண்ணை போட்டு முடி மறுபடியும் தண்ணி வரல. அதனால் கீழே போய் அந்த பள்ளத்தாக்கில் தண்ணி தோன்றது எவ்வளோ கஷ்டம். அவங்க வேலைக்காரங்க தண்ணி தோன்றாங்க, நீரூற்றை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீரூற்று வருது. நீரூற்று வந்த உடனே இந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன ஓடி என்ன சொல்கிறாங்க, ஏய் இது எங்களோட நீரூற்று, எங்கள் தண்ணி, தோன்றுனது வேணால் நீயா இருக்கலாம், ஆனால் இந்த தண்ணி எங்கள் தண்ணி, அதை நீ அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ வேறு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. பிரியமானவர்களே, அவன் வேறு இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு துறவை தோன்றான், அங்கே தண்ணி வருது, அங்கேயும் வந்துடுறாங்க. இந்த இடத்துல நீ இருக்காது, இது எங்களோட இடம் அப்படின்றாங்க, இந்த தண்ணி எங்களுக்குரியது. அவர் அதையும் விட்டுட்டு 3வது வேறு இடத்துக்கு போகிறாரு. இன்னொரு இடத்துல துறவு தோன்றுனா அங்கேயும் கர்த்தர் அவங்களுக்கு தண்ணியை கொடுக்குறாரு. அப்போ அவங்க பார்க்குறாங்க, என்னடா நம்ம சொல்ல விரட்ட அவன் போய் தோண்டிகிட்டு இருக்கானே, இனிமேல் சொன்னாலும் இன்னொரு இடத்துல தோண்டுவான்னு நினச்சி போ அப்படின்னு விட்டுடுறாங்க. அப்போது அவன் என்ன நினைக்கிறாரு, இந்த இடத்துல நமக்கு எதிரியே இல்லை, நம்மளை யாரும் என்ன சொல்லலைன்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரெகபோத் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு கூட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, ரெகபோத்துன்ற பேரில் ஊழியங்கள் இருக்கும். கர்த்தர் நமக்கு இந்த இடத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ரெகபோத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார். அப்போது தேவன் அவரை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோட கூட இருந்து உன் தகப்பனை நான் எப்படி ஆசீர்வதித்தனோ அதே போல் நான் உன்னுடன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா! அப்போது தேவன் அவங்க கூடயே இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னோடு நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அப்போது இந்த ஈசாக்கு நினச்சாரா, என்னடா நம்ம வர்ற இடம்லாம் இவங்களை துரத்துறாங்களே, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவர் முறுமுறுத்தாரா? இல்லை, இது கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நீ யார் என்னை விரட்டுறதுக்குன்னு சொல்லி சண்டை எதிர்த்து நின்று சண்டை போட்டாரா? போடலை. விரட்ட அமைதியாக, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசத்தில் போக சொன்ன இடம்லாம் போனார், துரத்து போட்டதெல்லாம் ஏன்னு கேட்கவே இல்லை, சண்டையே போடலை. அது காரணம் அன்பு தான். மற்றவங்கள நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அன்புள்ள தேவன் அவர் கூடயே இருக்கிறதுனால அவர் அன்பாகவே இருக்கிறார். யாரு கூட எதிர்த்து சண்டை போடலை. இது ஏன் தண்ணி தானதுக்கு வாயே திறக்கலை. நம்ம அப்படி இருக்க மாட்டோம்.
எப்பா நான் தோண்டி போட்டதுக்குரிய காசை கொடுப்பான்னு கேட்போம். என்னப்பா நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கனே, நீ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் தோண்டினது, எத்தனை மாதங்கள் தோண்டினாங்களோ தெரியாது, பள்ளத்தாக்கில் தோண்டியிருக்காங்க பாறையை வெட்டி. அப்போ எப்படி நீங்கள் அதில் நீரூற்று வந்தது, அப்போது இதுக்கு நீ எப்படின்லாம் கேட்கவே இல்லை. இது எங்கள் தண்ணின்னு ஒன்று விட்டுட்டு வேறு இடத்துல போய் தோன்றாங்க, அதுக்கும் எங்கள் தண்ணின்னு வர்றாங்க, அதையும் விட்டுடுறாங்க. 3வது வாட்டி அவங்க சண்டை போடலை, அவங்க இவங்களை விட்டுடுறாங்க. பாருங்கள் பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம அண்ணன் தம்பிகளை பார்த்தா சண்டை போடுறாங்க, சொத்துக்கு சண்டை போடுறாங்க, பிஸ்னஸில் பார்த்தா சண்டை போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றால் தான் சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், பிரச்சனையை உண்டு பண்ணுறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் நம்மளோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் நம்ம விலகி வந்துடும். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அநேகருக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது யாக்கோபை போல உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற வாக்குத்தத்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் முடிவெடுங்க. நிச்சயமாக அவர்களை காட்டிலும் தேவன் பலத்த காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். விட்டு கொடுத்து போனவங்க யாரும் இது வரைக்கும் கெட்டு போனதில்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்ற விசுவாசம், முறுமுறுப்பு இல்லாத வாழ்க்கை, விசுவாசித்து அமைதியாக அடுத்தவங்க மேலே சண்டை போடாமல் பொறாமப்படாமல், இந்த வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. நான் உன்னோடு கூட இருக்கணும்னா, பரிசுத்தமான தேவன் நம்ம கூடயே இருக்கணும்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா? ஈசாக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாருன்னு. அதுதான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இன்றைக்கும் அதே வாக்குத்தத்தத்தை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அவர் நம்ம கூடயே இருக்கும்போது நம்ம யாரு கூடயும் சண்டை போட மாட்டோம், யாரை பற்றியும் நம்ம பொறாமப்பட மாட்டோம், நம்ம எதிர்த்து நிற்க மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறது போல் நீ விட்டுட்டு போயிரு. ஏசு அதை தான் சொல்கிறார், ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறுகணத்தை காட்டுக்கு உன்னை 1 மைல் தூரம் நான் போகணுன்னு சொன்னான்னா நீ 2 மைல் தூரம் நீ கூட போன்றார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பிரியமானவர்களே. இது கொஞ்சம் அது ஆண்டவரை போல் நம்ம அதுக்கு கீழ்ப்பட்டு நடக்கும்போது தேவன் நம்ம கூடயே இருப்பார். அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நம்ம கைவிட மாட்டார். இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமாக நிறைவேறும். நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு எப்படி அன்றைக்கு விதை விதைக்கும் போது 100 மடங்கு பெருகுச்சோ, அதே போல் உங்கள் பிஸ்னஸில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் வருமானங்களை என் தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், சந்ததி வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்து அவர் உங்களோடு கூட இருக்கிறேன்றதை மற்றவர்கள் பார்த்து கொள்ளும்படியாய் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வாராக. God bless you.